இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 10ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய இயல் 1 கற்கண்டு சொல். இது இன்றைய சூழலில் டிஎன்பிஎஸ்சி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிகவும் பயனுடையதாகவும் எளிமையாகவும் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதையும் இந்த இலக்கண பகுதி அவர்களுக்கு உணர்த்தும். நம்ம இந்த பாடப்பகுதிக்குள்ளே செல்லலாம். இதில் சொல் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு எழுத்து அப்படின் போது பார்த்திங்கன்னா நமக்கு உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தம் 247 எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சொல் அப்படிங்கிறது. அது பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். எடுத்துக்காட்டு, பூ மலர்ந்தது. பூ அப்படிங்கிறது ஓரெழுத்து, மலர்ந்தது அப்படிங்கிறது வினை. பூ மலர்ந்தது, பூ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, மலர்ந்தது அப்படிங்கிறது வினையை குறிக்கக்கூடியது. மாடு புல் தின்றது, இது சொல்லை குறிக்கக்கூடியது, தொடர்ச்சியாக வரக்கூடிய சொற்களை குறிக்கக்கூடியது. இது பல வகையில் சொல்லப்படுகிறது. அவை எவையெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். இரு திணைகள். இரு திணைங்கிறது என்னது அப்படின்னா உயர்திணை, அஃறிணை. உயர்திணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அப்படின்னு சொன்னால் ஆண்பால், பெண்பால், இது உயர்திணையை குறிக்கக்கூடியது. அஃறிணை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றன்பால், பலவின்பால், இதெல்லாம் அஃறிணையை குறிக்கக்கூடியது. சரியா? அப்போ 5 பால்களை குறிக்கும். அது எதெல்லாம் அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். அப்புறம் மூவகை இடங்களிலும் வரும். எதெல்லாம் மூவகை? தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா என்ன? நம்மளை குறிக்கக்கூடியது. முன்னிலைனா என்ன? நம்முடைய முன்னாடி யார் நமக்கு இருக்காங்களோ அவங்கள பற்றி சொல்லக்கூடியது. படர்க்கை அப்படின்னா யாரோ ஒருத்தரை பற்றி சொல்லக்கூடியது. இதெல்லாம் எதில் வரக்கூடியது அப்படின்னா சொல்லில் வரக்கூடியது. இது இலக்கண பகுதியிலும் சொல்லப்படுகிறது. சரியா? அப்போ உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் இது வரும். உலக வழக்குனா எது அப்படின்னா உரைநடை பகுதி. செய்யுள் வழக்கு அப்படிங்கிறது நமக்கு எப்படி பாடல் வரியில் வரக்கூடியது. இது வெளிப்படையாகவும், அதாவது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாகவும், குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த வகையில் எது வரும்னா சொல் வரும். இது பார்த்திங்கன்னா மூவகை மொழி அப்படின்னு இதை ஒரு பகுதியாக சொல்லுவாங்க. மூவகை மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னால் 3 வகைப்படும். அது என்னெல்லாம் அப்படின்னா தொடர்மொழி, பொதுமொழி, இது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, இப்படி 3 வகையாக சொல்லலாம். இதுக்கு நன்னூல் நூற்பா 289 எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஒரு மொழி, ஒரு பொருளன வாம் தொடர்மொழி, பல பொருளன பொது இருமையும் ஏற்பன அப்படிங்கிறத நன்னூல் நூற்பா மேலே உள்ள அந்த பகுதியை இப்படி நூற்பாவாக சொல்லியிருக்கிறாரு நன்னூலார். நன்னூலார் ஆசிரியர். அவர் நூலுக்கும் பேர் நன்னூல் தான். இதில் நம்ம தனிமொழியை முதல்ல பார்க்கலாம். தனிமொழி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். அது எது அப்படின்னு சொன்னால் எடுத்துக்காட்டில் பாருங்கள். கண், படி, இது பகாபதம். பகாபதம்னா என்ன? பிரிக்க முடியாதது பகாபதம் அப்படிங்கிறோம். பகாபதம் அப்படிங்கிறோம். பகுபதம். பகுபதம்னா என்ன? பிரிக்கக்கூடியது பகுபதம். இதில் கண்ணன் பெயர் பகுபதம். பெயர் பகுபதம். அப்போ கண் கூட்டல் இன் கூட்டல் அன், இது கண்ணன். கண் பகுதி. இன் சந்தி, அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. கண்ணன். இது பெயர் பகுபதம். படித்தான் அப்படிங்கிறது வினை பகுபதம். படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண், படித்தான், இது வினை பகுபதம். பிரிக்கக்கூடியது பகுபதம், பிரிக்க முடியாதது பகாபதம். இது எதை குறிக்கக்கூடியது? தனிமொழியை குறிக்கக்கூடியது. தனிமொழினா என்ன? ஒரு சொல், அதாவது கண் தனித்து நின்று பொருள் தருமாயின்
அப்போ அது தனிமொழி எனப்படும். இது 2 வகைப்படும், பகாபதம் பகுபதம் அப்படிங்கிறது. இதை தொடர்ந்து வரக்கூடியது தொடர்மொழி அப்படிங்கிறது. அப்போ தொடர்மொழி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் அது தொடர்மொழி ஆகும். இப்போ தொடர்மொழி அப்படிங்கிறது 2 சொற்களை உடையது, 2 அதற்கு மேற்பட்ட சொற்களை உடையது தொடர்மொழி. அது என்னலாம் அப்படின்னா, கண்ணன் வந்தான், கண்ணன்கிறது ஒரு சொல், வந்தான் அப்படிங்கிறது ஒரு சொல். இது வந்து அந்த தொடர்மொழியை குறிக்கக்கூடியது. அப்புறம் இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள், மலர் வீட்டுக்கு சென்றாள். அப்போ இது தொடர்மொழி. அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் அது தொடர்மொழி. 2 கண்ணன் அப்படிங்கிறது ஒரு சொல்லை குறிக்கக்கூடியது, வந்தான்கிறது ஒரு சொல். அப்போ 2 அல்லது. அப்போ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எது வருது அப்படின்னா பொதுமொழி அப்படிங்கிறது. இப்போ தனிமொழி, இப்போ இந்த இடத்துல ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிது நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல தனிமொழி அப்படிங்கிறது கண்ணன் படி அப்படிங்கிறது, தொடர்மொழி அப்படின்னு சொல்லக்கூடியது கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். அப்போ இதுக்கு வந்து பொதுவாக அமைவது, அந்த பொது என்னது வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 8. இப்போ 8னா என்னது, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. தனித்து நிற்கும்போது 8 ஒரு எண்ணை குறிக்கிறது. இப்போ இதையே பிரிக்கும்போது பாருங்கள், எள் கூட்டல் தூ. அப்போ இது தொடர்மொழியாக இது சொல்லப்படுது. இதை பிரித்தின்று எப்படி சொல்லணும், எள்ளை உண் என பொருள் தருகிறது. இப்போ எள் கூட்டல் தூ அப்படிங்கிறது தூ, இத்து கூட்டல் ஊ தூ, இது எள்ளை உண். இப்போ எள்ளை சாப்பிடு, உண்ணுனா சாப்பிடு. இப்போ இதில் இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பொதுமொழியில் இது தனித்து உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 8 அப்படின்னு கொடுத்து இது எந்த மொழியை குறித்து வருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, இது எண்ணை குறிக்கிறது, எள் கூட்டல் தூ எள்ளை உண் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், எளிமையாக பதில் சொல்லலாம். அதே போல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கேள்வி, 1 மார்க் கேள்வி, இதிலெல்லாம் 8 அப்படிங்கிற அந்த எடுத்துக்காட்டை கொடுத்து இது என்ன மொழியை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் பொது மொழியை குறிக்கிறது. இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால், எள் கூட்டல் தூ 8 அப்படிங்கிறது ஒரு எண்ணை குறிக்கிறது, எள்ளை உண் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அப்போ இதை தொடர்ந்து இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள், வேங்கை. வேங்கை அப்படிங்கிறது தனித்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேங்கை அப்படிங்கிறது மரத்தை குறிக்கிறது. வேங்கைனா என்னது, வேப்ப மரத்தை குறிக்கிறது. இதுவே பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கணும், வேம் கூட்டல் கை அப்படிங்கிறது. அப்போ இது பிரிந்து நின்று வேகுகின்ற கை என பொருள் தருகிறது. அப்போ இது வந்து எதை குறிக்கிறது, பொதுமொழியை குறிக்கிறது. அப்போ இதே தொடர்பாக ஒரு மூவகை மொழியில் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படிங்கிறது. தனிமொழினா என்ன அப்படின்னா, அது கண் படி, இது வந்து தனித்து நின்று பொருள் தருவது அப்படிங்கிறது. தொடர்மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள். இது வந்து இதெல்லாம் கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றான். அப்புறம் பொதுமொழி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று அப்படின்னா என்னது, 8 அப்படின்னு சொன்னால் எள் கூட்டல் தூ அப்படிங்கிறத பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது எது அப்படின்னா பொதுமொழி. அது எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, 8 வேங்கை, இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் பொதுமொழியை குறிக்கிறது. இது தனித்து நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, 1 மதிப்பெண்லையும் கேட்பாங்க, 2 மார்க்லையும் கேட்பாங்க. இது வந்து டிஎன்பிசிலையும் வரக்கூடியது, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் வரக்கூடியது ஒரு முக்கியமான வினாவாக இது சொல்லப்படுது. இதை தொடர்ந்து தொழிற்பெயர் அப்படிங்கிறது. இந்த தொழிற்பெயரை பற்றி அடுத்த வகுப்பில் நாம்
பார்க்கலாம். இதை நீங்கள் திருப்பி திருப்பி நல்லா ரீட் பண்ணும்போது இது உங்களுக்கு நல்ல ஒரு பயனை குறிக்கக்கூடியது. நிறைய மதிப்பெண்கள் வாங்குவதற்கு ஒரு சிறந்த வழியாக இது காணப்படுது. நன்றி.